டார்லிங் இயக்குனர் K.S. ரவிக்குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். Let's welcome படையப்பா on stage. அனைவருக்கும் வணக்கம். பாக்கியராஜ் சார் யாருக்கையோ இடம் எங்கன்னு கேட்டு தெளிவாக கேட்டதான் சொன்னார். முதல்ல அவன் தெளிவாக இருக்கான்னு பார்த்துருக்கணும். அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்கும். எனக்கும் நடந்திருக்கு. இது அவரால் இந்த குடம் பக்கத்துக்குள்ளேயே எனக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் சொல்லிட்டார். ஸோ அதெல்லாம் நிஜமாகவே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களே நிறைய ஹியூமர் கலந்துருக்கும். அவர் எதுக்காக சொன்னார்னா எழில் வந்து ஹியூமர் சைடு போனது தான். ஆக்சுவலாக அவர் பிகினிங் ஸ்டேஜ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், அப்புறம் லவ் சென்டிமெண்ட்ஸ் அதில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஒரு ஹியூமர் சைடு போகும்போது அது வந்து அது வரவேற்பு ஜாஸ்தி. அது என்றைக்குமே நிலைச்சு நிற்கும். ஹியூமர் வந்து எப்பவுமே சினிமாக்கள் வரும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்குள்ளே வரும்போது மக்கள் வந்து மனசார சிரிச்சுட்டு அது பண்ணுறது அதில் ஒரு எப்பவுமே தனி அல்லாத ஒரு இன்பம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும். அதை எப்போ கையாள ஆரம்பித்தாரோ அதுலேருந்து அவருக்கு தோல்வி இருக்காது. தோல்வி இருந்ததில்லை, இனிமேலும் இருக்காது. எழில், நான் படித்த பள்ளிக்கூடம், நான் குடியிருந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அங்கேருந்து தான் அவர் வந்தார். ஸோ நாங்கள் அப்போ அங்கே சந்திச்சது கிடையாது. எங்களுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து தான் அவர் அது உள்ளேருந்து வந்தார். ஆனால் நேற்று சௌத்ரி சாரை பார்க்கும்போது அவர் இப்போ ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு, தெலுங்கில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு நியூ ஃபேஸ் டைரக்டர் தான். இது எத்தனை டைரக்டர் சார்? அதெல்லாம் யாரையா கணக்கு வச்சுருக்குதான் பேசுகிறார், அவருக்கே தெரியல. ஸோ அப்படி நியூ ஃபேஸ் டைரக்டர்ஸு, நியூ ஃபேஸ் டெக்னீஷியன்ஸு, நிறைய ஆர்டிஸ்ட் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண அவருக்கே கணக்கு தெரியல. அவர் இப்போ 98 படம் முடிஞ்சிச்சு. 100வது படம் மிகப்பெரிய படமாக அவர் படம் வரணும். அதுக்கு அவரே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஸ்கூல்ல இருந்து வந்த எழிலுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். சேம் டைம் தேசிக ராஜா ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் லுக். அந்த மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார் கூட நானும் பணிபுரிஞ்சிருக்கேன். ஞானசன் அந்த அந்த படமும் எழிலும் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையணும். எழில் வந்து 25 வருஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சொன்ன மாதிரி படைப்பாளிகளுக்கு வந்து வயசு கிடையாது. அவர் என்றும் 25 வயசாகவே இருக்கட்டும். 25 வயசாக மைண்டில் இருந்தால் தான் கதைகளும் வரும், ஹியூமரும் வரும், காட்சிகளும் வரும். அப்படி இயக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு இயக்குனர். எனக்கு வாழ்த்த வயது இருக்கு, அதனால வாழ்க பல்லாண்டு. இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா 50 படம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நேற்று கூட ஒரு லால் சலாம் ஆடியோ சிக்கு போயிருந்தேன். ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட்டாரா? இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக தானே இருக்கேன். ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் இது அடிக்கடி தரவாதீங்க. ஸோ வயசு ஆனாலும் என்றைக்குமே வந்து சினிமாக்காரங்களுக்கு அது ஒரு இளமை இது கொடுக்கும். காரணம் வந்து அந்த நம்மளுடைய கற்பனைகள், அந்த மாதிரி கற்பனைக்கு வயசே கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்த அனுபவங்களை இன்றைக்கி பண்ணும்போது நம்மளும் அந்த சின்ன வயசுக்கு போனால் தான் அந்த படம் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த வயசு வந்து என்றைக்குமே ஒரு காரணமாக இருக்காது. என்றைக்கும் இளமையான படங்களை எடுத்துகிட்டு இருக்கலாம். இளமையான படங்கள் தான் இன்றைக்கி நல்லா ஓடுது. இன்றைக்கி தேட்டர்லேயும் வந்து ஜனங்கள் பார்க்கணுன்னா யூத்து தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால் இளமையான படங்களே நிறைய எடுக்கணும். வாழ்த்துக்கள் எழில். என்னையும் அழைத்து இந்த விழாக்கடையை நிற்க வைத்ததற்கு நன்றி. வணக்கம். அவர்களுடைய 27வது வருட சினிமா பயணத்தை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள், நிறைய இயக்குநர்கள் பேசிட்டு அடுத்ததாக பேர் சொல்லும் பிள்ளை சொல்லுவோம். ஆனா இந்த இயக்குனர் ஊர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா திருப்பதி, அதுக்கப்புறம் சிவகாசி, இந்த மாதிரி பட்டாசு தெரிவிக்கக்கூடிய படங்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க. திருப்பாச்சி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சூப்பர் டூப்பர் பிளாக்பஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து இயக்குனர் பேரரசு அவர்களை அன்புடன்
எல்லாருக்கும் வணக்கம். எயில் சாரோட உலாகம் படம் சேர்க்க 25 வருஷம். அவர் சொன்னார் 25 வருஷம்ட்டு சாப்பாய் போயிடுச்சு, இவ்வளோ சீக்கிரம் வருஷம் ஓடி போச்சான்ட்டு. அவங்க ஏறான்னு பார்த்து திருப்பாச்சு, நம்ம சீக்கிரம் வந்துடுமோ அப்படின்ட்டு இது பயமாக இருக்குது. வருஷத்துக்கு இவ்வளோ சீக்கிரம் 25 வருஷத்துக்கு வயசானவங்க காட்டிக்கணும்ல. நான் எயில் சாரை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் இளமையான நடவர். அப்போ எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இளமையோடு இருக்காரு. துல்லாமம் துள்ளும் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்போ நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது தெரியும் பொருளாதாரத்தை எவ்வளோ கஷ்டப்படுவோம்ட்டு. ஒரு படம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேட்டரில் டிக்கெட் எடுத்து அதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் துல்லாமத்துக்கு தான் அந்த கஷ்டத்துலேயும் நான் 2 தடவை பார்த்தேன். அவ்வளோ ஒரு ஸ்க்ரீனில் சென்டிமெண்ட்டு, சாங்ஸு, லாஸ்ட் கிளைமேக்ஸு, ஒரு படத்துக்கு எப்படி திரைக்கதை இருக்குன்றதுக்கு ஒரு உதாரண படம் தான் துல்லாமம் தீபாவளி படம் இல்லை பார்த்தோம். எப்படி டக்குனு காமெடிக்கு மாறினது சாக்காரு. ஒரு சீரியஸாக ஒரு சென்டிமெண்ட்டாக பண்ண ஒரு இயக்குனர் டோட்டல் அப்படியே ஃபுல் காமெடி. சில காமெடி எடுப்பாங்க, நம்ம சிரிப்பு வராது. ஆனால் இவர் படம் தான் காமெடி எல்லா சீனும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த வேலைக்கு வந்துட்டா வெள்ளக்கார படத்துலாம் காலையில் 6 மணி கூலி கொப்பரப்போன்னு போச்சு. அது கேட்டாலே போதும், அந்த சீனை பார்த்தாலே நமக்கு எவ்வளோ நமக்குள்ள ஒரு துக்கம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் சீனை பார்த்தாலே டோட்டலாக ஓடிப்போம். எனக்கு இயக்குநரில் காமெடி படம் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கலை. அது மிகப்பெரிய திறமை வேணும். அளவு வச்சிடலாம், அந்த மாதிரி திருவிழா படம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் மனசில் சிரிக்க வைக்கிறதுக்கு அதுதான் பெரிய விஷயம். ஆனால் எழில் சார் வந்து அதில் இந்த காமெடி கிங்னு சொல்லுவாங்க, போயிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்த்துக்கள். இன்னொன்று கே சுரேகன் சொன்னார், சூப்பர் குட். எனக்கு அதுதான் தாய் வீடு. அங்கேருந்து தான் நாங்கள் திருப்பாச்சி, அங்கேருந்து நம்ம படம் பண்ணது. அதே தாய் வீட்டில் வந்து தான் எழில் சார் வந்துருக்காரு. அதனால் ஏதோ ஒரு வகையில் அவரோட டாப் ஆகிட்டு வந்துட்டே இருக்கேன். அதுமாதிரி இயக்குனர் சங்கத்துலையும் சரி, எனக்கு கூட அவர் தான் பொருளாதாரம் இருந்தார். என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னு கேட்பது போச்சுல. முன்னாள் பொருளாளர் இன்னைக்கு பிஸியாக இருக்காரு. அதே மாதிரி நாளைக்கு இன்னும் பிஸியாக இருக்கிற ஒரு நம்பிக்கையை இந்த மேடை கொடுத்துருக்கு. எழில் சார் தொடர்ந்து இந்த மாதிரி வெற்றி படம் கொடுத்து மக்களை வைக்கணும். அடுத்து துள்ளும் ரிலீஸ் ஆகி 50வது வருடத்துலையும் அவர் இந்த மாதிரி பிஸியாக இருக்கணும். வாழ்த்து. நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக எல்லா ஹீரோஸுமே கண்டிப்பாக இவரோட படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதாவது ஒரு டெபியூ ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களை வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகக்கூடிய இயக்குனராக நிச்சயமா இவர் ஒரு காலத்தில் நிச்சயமா இருந்தாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் கேப்டன் அவர்களுக்கான சின்ன கவுண்டர், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கான எஜமான், அதற்கு முன்னாடி உரிமை கீதம், கிழக்கு வாசல், இன்னும் பல படங்கள் அடக்கிட்டே போகலாம். இயக்குனர் ஆர் வி உதயகுமார் சார் அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறேன். இந்த திரைப்படத்திலையும் ஒரு அழகான ரோல் பண்ணியிருக்காங்க, தேசிங் ராஜா 2 திரைப்படத்திலையும். லெட்ஸ் வெல்கம் ஆர் வி உதயகுமார் சார். இந்த பாட்டு போட்டாவே டென்ஷன் ஆகுது. இப்போ அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பிக் பாஸ் எழில் அப்படின்றது ரொம்ப எழிலான ஒரு பேர். எழில்னாவே அழகுன்னு அர்த்தம், இளமைன்னு அர்த்தம், புதுமைன்னு அர்த்தம். ஸோ அந்த புதுமையை நம்ம தேடி தேடி ஒவ்வொருத்தரும் பார்த்து பேச வேண்டும். தயவு பண்ணி ஒருத்தர் மேடைக்கு வாங்க சார், வாங்க எழில், நீங்கள் வந்தால் தான் அடுத்து நான் பேசுவேன். ஒன்றும் பண்ணாதீங்க. ஷூட்டிங்கில் அப்படித்தாங்க, இவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது. நம்ம பாட்டு மாங்க நடிக்க சார் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வாய்ஸ் மட்டும் வரும். சும்மா நடிங்க அப்படிம்பாரு. எதை நடித்தாலும் ஏற்றுக்கிற ஒரே இயக்குனரே எழில். என்னையே நடிகனாக்கியிருக்காருன்னு பாருங்களேன். ஒரு காமெடியரில் அதான் அவருடைய காமெடி சென்ஸ்.
நான் தெரியாதனமா எழில் படத்தில் நடிக்கணும்னு நான் கேட்டேன். என் வச்சு செஞ்சுட்டேன். வாழ்க்கையில மறக்க மாட்டேன் தம்பி. ஐயோ மாத்தி மாத்தி எழில் வந்து ஆரம்ப காலம் ரொம்ப பிரமாதமாக ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒரு வயிற்று பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி. இவங்களுக்கெல்லாம் தாய் வந்து நம்ம சௌத்ரி சார் தான். அந்த சௌத்ரி சாருக்கு தான் நம்ம முதல் நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு மிக அற்புதமான இயக்குநர்களை இந்த தமிழ் திரைக்கு தந்தவர் அவர். நம்ம விக்ரமன் சார், எஸ் ரவிக்குமார் சார், அடுத்தது எழில் சார், இன்னும் நிறைய அந்த பட்டியலில் அவர் சொன்னார். எத்தனைன்னு அவராலேயே கணக்கு தெரியாது போயா அப்படின்ட்டார. அப்போது புதுசாக வர்ற இயக்குநர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குற ஒரு தயாரிப்பாளரை நம்ம எப்பவுமே வந்து மறக்கக்கூடாது. இன்னைக்கு வரையில் அவர் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கேனே அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதனால தான் 25 ஆண்டுகள் சினிமாவில் வந்து நானும் கூட தான் சொல்லிக்கலாம். ஆனால் 25 வருஷமும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? கை தட்டிகிட்டே இருக்கணும். இந்த கைத்தட்டல் தான் எங்களுக்கு இன்னொரு 25 வயசை இவர் சுமக்க போகுது. அதனால் அந்த கைகள் தான் சுமக்கணும். அந்த கைகளை தட்டிகிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லை, இவர்கிட்ட ரொம்ப எளிமையோட முதல்வனாக இருக்காரு. எழில்னு பேர் வச்சாலும் இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது. ரொம்ப சாதாரணமாக நம்ம பயங்கர ரியாக்ஷன் கொடுத்து பேசிட்டு இருக்கோம். இவரு நான் சொன்னது கரெக்டா தப்பா? இதுக்கு மேல எழில் பேசினாங்க பார்த்ததே. எழிலா இருக்க வேண்டியதானே, இவ்வளவு எளிமையா இருக்கு. அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு. அப்புறம் நம்ம தம்பி ரவிமாரி அடிக்கடி சொல்லுவாரு, நான் நடிக்க ஆரம்பிச்சேன்னா அது எங்க போகுதோ என் போக்கில் விட்டுட்டு அவர் பாட்டு போய் உட்காந்துருவாருங்க. முடிஞ்ச கடைசியில் முடிஞ்சுதா அப்படின்னு அவன் நல்லா தான் பண்ணியிருப்பான். அந்த ஒரு நம்பிக்கை நடிகர்கள் மேல வைக்கிற ஒரு இயக்குனர் ஜெயிச்சுட்டேன். ரவிமரியா சொல்லி தான் ஒரு பற்றி நமக்கு ஜாஸ்தியான ரவிமரியாவுக்கு அடுத்து நான் அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காக நான் நடிக்க வரேன் அப்படின்னு அவன் கூடவே மாட்டேன். நான் என்ன இல்லை ஒரு இப்போ நான் இங்கே எங்கே கொஞ்சம் காமெடியாக பேசலாமேன்னு தான். இவருடைய முதல் படம், அதாவது துள்ளாத மனம் துள்ளும், வந்து அவ்வளோ ஒரு பொயட்டிக்கான ஒரு படம். அதில் பெரிய காமெடியே கிடையாது. காமெடி இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் அந்த கதை அவ்வளவு அழகான, இந்த சிம்ரனையும் விஜய் வச்சு ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்ட படம் அது. அந்த எழில் என் கண்ணிலே நிற்கிறார். அதுக்கு அடுத்தது அஜித் சார் படம் சொல்லலாம். அதில் பாடல் நம்ம இசையமைப்பாளர் எங்கே வித்யாசாகர் இருக்கிற போயிட்டு. வித்யாசாகர் ரொம்ப சுப்பீரியர், ரொம்ப கிரியேட்டிவான ஒரு இசையமைப்பாளர். நானும் அவர் கூட ஒரு படம் பண்ணேன். உங்களுக்கு அந்த அந்த பாட்டு என்ன பாட்டு அது? திருமண மலர்கள் எத்தனை பாட்டு பாருங்க, அந்த வரிசையில் தான் அதெல்லாம். ஸோ அந்த பாட்டு கேட்ட உடனே என் மனசில் ஆழமாக போச்சு. அதை பார்த்தா ஹிந்திலேயே அந்த டியூன் அடிச்சிட்டானுங்க, திருப்பி தமிழ்லேயே வேற ஒரு மியூசிக் டைரக்டர் அதை வேற மாதிரி மிகப்பெரிய இசையமைப்பாளர். அவர் வந்து தேசிங்க ராஜா 2ல என் படத்தில் மியூசிக் பண்ணுறது, என்னுடைய சுபாஷ் படத்தில் பண்ணார், பிரமாதமாக பண்ணார், எல்லா பாட்டும் அருமையாக பண்ணார். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தோளோடு தோல் சேர்ந்து பயணிக்கிற உங்கள் படத்துடைய அனைத்து ஹீரோக்களுக்கும், நடிகர் நடிகைகளுக்கும் நான் வந்து என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு இயக்குனரோட நன்றி உணர்வோடு பயணிக்கிற நடிகர்கள் ரொம்ப குறைவுங்க. மேட்டருக்கு வர உலகத்திலேயே நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் தமிழ் திரையுலகம் இன்னும் மேம்படும் என்றது என்னுடைய கருத்து. ஒரு 25 ஆண்டுகள் இது வந்து ஒரு வெறும் வருஷம் தான். உன்னுடைய கிரியேட்டிவிட்டிக்கோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியோ
அல்லது ஆர்கே செல்வமணியோட கிரியேட்டிவிட்டியோ பேரரசோட கிரியேட்டிவிட்டியோ என்றைக்குமே எங்கு தான். நாங்கள் எங்கு தான். பாருங்க எப்படி லுக் எப்படி கேட்டப்பட்டு யார் சொன்னது எங்களுக்கு வயசாச்சு? ஏன் தெரியும் நீங்கள் இல்லை, உங்களுக்கு சொல்கிறாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. இன்னும் 50 வருஷம் சொல்லுங்க, இன்னும் 100 வருஷம் சொல்லுங்க தாராளமாக. என்ன கேட்டு போச்சு பண்ணுவோம், பண்ண வைப்போம், உங்கள் படங்களை பார்ப்போம், ரசிப்போம். ஏதோ ஒரு இடத்துல அங்கே உங்கள் கூட வந்து நான் டென்ஷனாவது பண்ணிகிட்டு இருப்பேன், நடிச்சாவது டென்ஷன் பண்ணுவேன், அல்லது கூட இருந்தாவது டென்ஷன் பண்ணுவேன். நான் மிகவும் நேசிக்கிற அன்பின் பிறப்பிடம், அன்பின் இருப்பிடம், அன்பின் உறைவிடம், எல்லா இடமும் என் அன்பு தம்பிக்கு சொந்தம். 25 அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கு. விமல் என்ன இப்படி நல்லா பையனாட்டம் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு குடும்பத்தோட இருக்கீங்க. ஆனால் ஜாலியான நடிகர். ரொம்ப நான் அவர் கூட ஏற்கனவே ஒரு படத்தில் மாமனார் கேரக்டரில் நடித்தேன். உண்மையாகவே என் மாமனார் மாதிரி ரொம்ப மரியாதையாக வச்சுருந்தார். என்ன ஹீரோயின் அழகாக இருப்பாங்க என் மகன். நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய கதாபாத்திரம். அவர் எங்கே இருந்தாலும் வந்து ஃபோன் அடித்த உடனே எடுப்பார். எனக்கு அவருடைய படத்தை பார்த்து மிக வியந்து போன அவருடைய ஆக்டிங் வந்து என்ன படாது வாகை சுடவா, வாகை சுடவா, எக்ஸலன்ட். யூஆர் கிரேட் ஆர்டிஸ்ட். நீங்கள் தொடர்ந்து உங்கள் டைரக்டர் கூட இருங்க, உங்களை வேறு லெவல் கொண்டு போயிருக்காரு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இயக்குனர் எழில் அவர்களை கௌரவிக்கக்கூடிய தருணம் இது. இயக்குனர் திரு ஆர்கே செல்வமணி அவர்களையும், இயக்குனர் பேரரசு அவர்களையும், இயக்குனர் ரவிமரியா அவர்களையும் அன்போடு வெளிப்படுகிறோம். ஒரு பெரிய கருத்துடன் ஒரு கிரியேட்டருடைய மதம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. எவ்வளோ டிரெக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும். அமரஜோதியம்மா 4 பாட்டிங்க இருந்தா பேசிடுவாங்க. அமரஜோதியம்மா வணக்கம் அம்மா, நீங்க வந்ததுல மகிழ்ச்சி. என் பையனுக்கு இவ்வளவு இதை கொடுத்த எல்லா டைரக்டர்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? சார்
இங்க வந்துடுறீங்களா? இங்க வந்து பேசுறீங்களா? அப்படியா? கூச்ச சுபாவமா நீங்க? சாருக்கு எங்க இருந்து அந்த எளிமை வந்ததுன்னு இப்பதான் தெரியுது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் மட்டும் நீங்க சொன்னாரு. எல்லா படமும் தான். நிச்சயமா. போட்டோ எடுங்க. அனைத்து இயக்குநர்களையும் அன்புடன் மேடை கழிக்கிறேன். இங்க அரங்கில் இருக்கக்கூடிய எல்லா டைரக்டர்ஸும் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். டைரக்டர்ஸ் அனைவருக்கும் நன்றி. பட் இந்த தருணத்துல நம்ம எல்லாரும் ரொம்ப பிடிச்ச நிச்சயமா